ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RKCOC. ஸோ இது நம்மளுடைய செகண்ட் அக்கௌண்ட்டு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பார்க்கலன்னா உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், அக்கௌண்ட் ரிவீல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போது நமக்கு இருக்கிற 5 பில்டரு, இதோட வந்து நம்மளுடைய கோப்ளின் பில்டரோட சேர்த்து 6 பில்டரை வச்சு என்னென்ன ஒர்க் போயிட்டுங்கிறத பார்ப்போம். பார்பிரியன் கிங்கு, மினியன் பிரின்ஸு, ஆர்ச்சர் குயின் எல்லா ஹீரோஸும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏர் ஸ்வீப்பர் மேக்ஸிமம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஏர் ஸ்வீப்பர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏர் ஸ்வீப்பர் பண்ண தேவையில்ல, இருந்தாலும் அப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் நான் பண்ணேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ வால் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்கேருந்து வந்திருக்கான்? வந்தது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் வார்டன் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு கிராண்ட் வார்டருக்கு எவ்வளோ வேணும்? 2.4 lakhs வேணும். ஸோ 2.4 lakhs வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கலாம். ஓகேவா? அப்படின்னா நம்ம எத்தனை வால் அப்டேட் பண்ணலாம்? ஸோ நம்ம காயின் வச்சு அஸ்யூஸ்வல் எத்தனை வால்? 12 வால் அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு 2.4 lakh என்ன வேணும்? எலிக்சர் வேணும். ஸோ எலிக்சருக்காக என்ன பண்ணுறோம்? ஸோ எலிக்சரு 2.4 வைக்கிறோம். ஸோ இதோடு முடிச்சுக்குவோம். 9 மட்டும் அப்படி 10 அப்படின்னா 15 2.4 வராது. ஸோ இப்போ வால் அப்டேட் ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கூடிய சீக்கிரத்தில் 14th வால் முடிஞ்சிடும் போலியே. 14th டவுன் ஹால் வால். காய்ஸ், வால் இங்கே போய் உட்காருன்னு எனக்கு தெரியாது காய்ஸ். பாருங்களேன், வால் எங்கே போய் உட்காருதுன்னு. இந்த வால் மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது காய்ஸ். இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம வந்து கிராண்ட் வார்டனை ஆக்டிவேட் பண்ணி விட்டு நம்மளுடைய ட்ராகன் என்ன லைனில் இருக்கான்னு பார்த்தா இன்னும் 14 hours ட்ராகனுக்கு இருக்குது கைஸ். ஸோ நம்மக்கிட்ட இன்னும் எத்தனை ஸ்பெல் இருக்குன்னா 2 ஸ்பெல் இருக்குது. ஸோ ஸ்பெல்லுனா அதுக்கு எத்தனை நம்ம இப்போ அடுத்தது நம்ம வந்து பலூன் தான் போடணும். பலூனுக்கு 5 lakhs தேவைப்படுது. 5 lakhs ரெடி பண்ணிவிட்டு பலூனை போடுவோம் கைஸ். ஓகே, அப்படியே வந்து நம்மளுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு போனோம்னா அங்கே ஒருத்தன் வெளில வந்து ரெடியாக இருப்பார். அவரை வச்சு என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, கோல்டு மைன் நம்மளது எல்லா கோல்டு மைனும் அப் ஆகிடுச்சு கைஸ். மீன்ஸ் மேக்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம சூப்பர் சார்ஜ் போடலாம், பட் நான் இப்போ சூப்பர் சார்ஜ் போடலை. ஏன்னா நிறையா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால். சரி, ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? வால் அப்டேட் பண்ண போகிறோம். வால் நம்ம வந்து பரசுராமருடைய ஆயுதம் மாரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே டிஎன்ஏவுடைய சிம்பிள் மாரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தெரியுது உங்களுக்கு? கீழேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள் வால். அப்படி தகன்னு மின்னுதுங்களா? சரி, ஓகே, இப்போ நம்ம அஸ்யூஸ்வல் என்ன பண்ண போகிறோம்? வால் அப்டேட் பண்ண போகிறோம். வாலை அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த மேக்ஸிமம் இருக்கிற ஆர்ச்சர் டவுன் ஹாலை வந்து நம்ம ஆர்ச்சரை வந்து சீக்கிரம் நம்ம மேக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ இப்போது இதுதான் அப்டேட் பண்ணணும் ஆர்ச்சர். ஸோ 18 இருக்குது. ஆனால் 19வது இருக்கிற ஆர்ச்சர் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ 18 hours வரப்போகுது. ஸோ எனிஹவ் பார்ப்போம். வால் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ வேணும்? அதுக்கு 1.5 வேணும். 1.5னா நம்ம வந்து 8 பண்ணலாம், பட் 7 நான் அப்டேட் பண்ண போகிறேன். சரி, ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் 4 ஸ்டார் இருக்குது. எப்போ முடிய போகுது? இன்னும் 4 hours 4 ஸ்டார் முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதுவும் கொடுக்கணும். 4 ஸ்டார் இது அவுட்புட் எடுக்கணும். ஓகே, நம்மளதில் 1.4 நம்ம இதுலேயே இருக்குது கைஸ். ஸோ அதனால் நம்ம வந்து வாலை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸர்லேருந்து எடுத்துக்குவோம். ஸோ அஸ் பிளான்டு நம்ம டவுன் ஹால் 17 பொறுத்தவரை என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு டைம் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அப்டேட் பண்ணிடலாம். 4, 5, 6 தான் மேக்ஸ் பண்ண முடியும். ஸோ 6 அப்டேட் பண்ணிட்டோம். ரைட், கோல்டு 0 ஆயிடுச்சு கைஸ். ஓ மை காட், அடுத்த 6 அப்டேட் பண்ணணும். ஓகே, இங்கே 0 ஆயிடுச்சு கைஸ். இதை கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ட்ரெஸ்ஸரியை க்ளீன் பண்ணுவோம். ஓகே, ட்ரெஸ்ஸரியை க்ளீன் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட வந்துட்டான். சரி, இப்போது நம்ம ஆர்ச்சர் டவர் அப்டேட் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன வர போகிறானுங்க? ஓகே, கிராண்ட் வார்டன் 15 hours, இது 18 hours. ஓகே, லேபரேட்டரி 10 hours. இப்போது 5 years கேனன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓ மை காட், லேபரேட்டரி 10 hours, கேனன் 5 years. ஓகே, இன்றைக்கி ½ hour டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, பார்ப்போம்.
ஓகே, இப்போது நம்ம ஈவன் அப்டேட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், லாஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த சைடில் இருக்கிற பேட்லெஸ் பில்டர்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா 3000 அச்சீவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நானே குறைச்சிட்டேன். அச்சீவ் பண்ணி தான் அந்த 1000 ஜெம் எடுத்தேன். இப்போ நம்மகிட்ட 1064 ஜெம் இருக்குது. ஓகே, இவன் முடிச்சுட்டு வெளில வந்தானா ஈவினிங் நம்ம இது சூப்பர் ஸ்பீடில் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ முடிச்சுட்டு வரட்டும். 10 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வால் அப்டேட் இவ்வளோதான். பட் இன்றைக்கி இருந்தால் பார்க்கலாம். பட் ஆக்சுவலி கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கானுங்கன்னு ஸோ பாருங்கள். இந்த ஒரு வருது இல்லையா, அது என்னது எரிகுண்டு மாதிரி ஒன்று உழுவுது இல்லையா, இதை கேட்ச் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதுக்கான ஸ்டோரி போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம ப்ரோ வந்து இது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, பட் ஜஸ்ட்டு ஒரு கம்யூனிகேஷன். நம்ம இதை கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 5 ஸ்டார் வரையும் கலெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு இதுதான் கைஸ் பிளானு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.